அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸை பற்றி ஒரு பிடிஎஃப் ஒன்று பரவிட்டு இருக்கே சார், அதுதான் சார்ஜ் ஷீட் ஆமே சார், அதுதான் கோர்ட்டில் கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு பல பேர் கேட்டு நமக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தீங்க மக்களே. அது என்ன பிடிஎஃப், அது எதுக்கு யார் ரெடி பண்ணது, எதுக்கு ரெடி பண்ணது, இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் எவ்வளவு அபத்தமான ஒரு கேவலமான தப்பான விஷயம் அப்படிங்கிற டீகோட் பண்ணி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மை வி3 ஆட்ஸை பற்றி ஒரு பிடிஎஃப் ஒன்று வெளியே பரவிட்டு இருக்க மக்களே. அந்த பிடிஎஃபை நமக்கு ஒருத்தர் அனுப்பிட்டு, சார் இதுதான் சார்ஜ் ஷீட் ஆமே சார், இதுதான் குற்றப்பத்திரிக்கையாமே, இதுதான் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களாமே சார், இதை கோர்ட்டில் கொடுத்தது வெளியே பரவிட்டு இருக்காமே சார்னு பல பேர் நம்ம கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்க மக்களே. அதை பிரித்து பார்த்தா மேலே கொட்டை எழுத்தில் அந்த ஃப்ராடு பையன் பேர் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் ஆச்சரியப்பட்டோம், சார்ஜ் ஷீட்டு வெளியே வருதா, சார்ஜ் ஷீட்டு பொது வெளிக்கு வந்துடுச்சா, எப்படா வர முடியும் நாங்கள் யோசித்த மக்களே. அப்புறம் இந்த பிடிஎஃபை திறந்து பார்த்தா இருந்தாச்சுன்னா மேலே கொட்டை எழுத்தில் அந்த ஃப்ராடு பையன் பேர் போட்டிருந்துச்சு, அசோக் ஸ்ரீன்னு சொல்லிட்டு. அப்படி தான் சொன்னோம், ஏங்க இதை எப்படிங்க சார்ஜ் ஷீட்டாக இருக்க முடியும், சார்ஜ் ஷீட்டுன்றது குற்றப்பத்திரிக்கைன்றது இஓடபிள்யூ போடக்கூடிய விஷயங்க, இது இந்த ஃப்ராடு பையன் பரப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிற விஷயங்கன்னு நம்ம சொன்னோம் மக்களே. ஆனால் அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும். அந்த பிடிஎஃப்பை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த பிடிஎஃப்பில் போட்ட கண்டென்ட்டு எவ்வளவு அபத்தமாக இந்த கம்பெனி கூட அவன் லிங்க் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்னமோ சம்வேர் அரௌண்ட் 50 பேஜ் நினைக்கிறேன், ப்ளஸ் நினைக்கிறேன். அந்த உட்காந்து அந்த 50-60 பக்கத்துக்கான ஒரு பிடிஎஃப்பை ஒருத்தன் மெனக்கட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேலை விட்டு இல்லாதவன். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்படி ஒரு பிடிஎஃப்பை இந்த கம்பெனி எதிர்த்து அவன் ரெடி பண்ணுறதுக்கு யார் பணம் கொடுத்து பண்ண சொல்கிறா, ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, இப்படி இந்த பணம் கொடுத்து பண்ண சொல்கிறதுல இவனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற 3 பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்கள் மக்களுக்கு, கிளியராக புரிஞ்சு போயிடும். ஸோ முதல் விஷயம், இதில் இவனால் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற இந்த ஃப்ராடு பையனால் காவல்துறைக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ எதுவுமே கொடுக்க முடியாது ரிகார்டிங் மை வி3 ஆட்ஸ். ஏனால் இந்த வழக்கு அப்படிங்கிறது இவன் சொல்லி இவன் பேரில் பெட்டிஷன் போடப்படலை, இவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படலை. ஆனால் இவன் சொல்லி இவன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் போலீஸு அவங்க பேரை போட்டு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளைனண்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு இவன் கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்க மக்களே, இவன் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கான் இந்த கேஸில் அப்படின்னால் இவன் தொணட்டே இருந்திருப்பான். எப்படி ட்விட்டரில் கதறானோ ஃபேஸ்புக்கில் கதறானோ அதே மாதிரி காவல்துறை கதையிட்ட கொண்டு வந்திருப்பான். ஆனால் இந்த இடத்துல இவனை பெட்டிஷனாக போட முடியாது, இவன் கம்ப்ளைண்ட்டாக போடவும் முடியாது. ஏனென்றால் இவன் இந்த கம்பெனிக்கு இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, இந்த ஒரு பிடிஎஃப்பை பல காவல்துறை அதிகாரிகளுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கிறதும், அவன் மெயிலை பார்த்து கடுப்பான காவல்துறை அதிகாரிகள்லாம் காரி துப்பிட்டு யாரா இவன் லூஸாக இருப்பானா அப்படின்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்த மக்களை கேட்டுட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு லூசுத்தனமான பிடிஎஃப் எடுத்து எப்படி இந்த கம்பெனியோட ரிலேட் பண்ணி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், இந்த கம்பெனியை பற்றி உள்ளே இருக்கிற இன்டர்னல் விஷயங்களை பற்றி அஃபிஷியல் விஷயங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் மேலாப்பை பார்த்து இவன் இந்த கம்பெனியை ஸ்கேம்னு சொல்கிறதும் தப்பு. அதே மாதிரி இவன் போட்டிருக்க பாயிண்ட்ஸை வச்சு இந்த கம்பெனி கூட இந்த கம்பெனி ரிலேட் பண்ணிட்டு போடுறதும் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதெல்லாம் படித்து பார்த்து தெரிந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க. இவனை மதிக்க கூட இல்லை அப்படிங்கிறது கூடுதல் தகவல் மக்கள், நீங்கள் சிரிச்சுக்கோங்க ஜாலியாக. சரி, இப்போது இதில் போடப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இதை ஒரே வீடியோவில் பார்த்தா கஷ்டம், நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம் மக்களே. இதை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது மை வி3 ஆட்ஸை பற்றி ஒரு சில ஃப்ராடுகள் சொல்லக்கூடிய அந்த ஸ்கேம் அப்படிங்கிறது எப்படி இந்த கம்பெனிக்கு ரிலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது பார்த்ததுக்கு பிறகு இவனுடைய, ஏன்னா அவன் சாப்டராக போட்டிருக்கான், சாப்டர் 1 to 3 போட்டு வச்சுருக்கான். நம்ம ஒவ்வொன்றும் டிகோட் பண்ணுறாலுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அதை டிகோட் பண்ணலாம் மக்களே, அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துடலாம். ஒரு பொது புத்தியில் நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 years பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொது புத்தியில் இன்சூரன்ஸ் விற்கிறவங்கள பார்த்து எல்லோரும் பயந்து ஓடுவாங்க. அதை பற்றி ரச்சகன் படத்தில் ஒரு இதே கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்சூரன்ஸ் விற்றுட்ருப்பார், அவர் போகிற இடத்துலலாம் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றியே பேசிகிட்டு இருப்பாருன்னு அவரை பார்த்து பயந்து ஓடுவாங்க மக்கள்லாம்.
ஸோ இது நடைமுறையில் இருந்த ஒரு சமாச்சாரம். ஒரு காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் விற்கிறவங்கள பார்த்து பயந்து ஓடினாங்க. ஆனால் இன்றைக்கி இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம டே டு லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரைட், இது நான் ஏன் சொல்கிறேன் மக்களே, இதே மாதிரி பொது புத்தியில் ஆம்பே வந்தது, இந்த கோல்டு கொஸ்டின் வந்துச்சு, இதுமாதிரி பல விஷயங்கள், பல எம்எல்எம் வந்தது. எம்எல்எம் கான்செப்டை பார்த்து இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஆம்பே கம்பெனி வந்த புதுசில் ஐயோ இவன் பார்த்தா லெக்கு போகிறான், அது போகிறான், கூட்டு வச்சு தான் பண்ணுற போகிறான், பேசிட்டு உட்காந்துருக்க போகிறான், சண்டே வாங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போகிறான் அப்படின்லாம் பல பேர் ஓடி இருக்கிறார்கள் ஒரு காலகட்டங்களில். ஸோ பொது புத்தியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பேயில் நீங்கள் வந்து ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அவனா சொல்லாமல் சண்டே ஃப்ரீயாடா கொஞ்சம் வாயண்டா ஒரு சின்ன மீட்டிங் வாடான்னு கூப்பிடுவான். மீட்டிங் உட்காந்தா வந்து அதில் வந்து ஃபுல்லாக அந்த எம்எல்ஏ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நெட்வொர்க் மாடல் சொல்லுவாங்க, இதை சொல்லி நம்மளே அதில் வந்து இணைய சொல்லுவாங்க. அப்படிங்கிற பயத்திலேயே ஆம்பேயில் இருக்கக்கூடிய பல நபர்களை பார்த்து ஓடிய காலகட்டமும் உண்டு. ஸோ ஒரு பொது புத்தியாக பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை பார்த்தும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எம்எல்எம்ல இருக்கவங்கள பார்த்தும் பயந்து ஓடுகிற காலம் இருக்கிறது. ஸோ அதனால் என்ன ஆச்சுனால் எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்னாலே அது தப்பு, ஃப்ராடு, ஃபேக்கு, பொய் சொல்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொது புத்தி, பொதுத்தனமான சிந்தனைகள் இன்னும் இருக்கிறது மக்களே. ஆனால் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடியூலில் ஒரு எம்பிஏ படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் மாடியூலில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு தனி சாப்டராகவே இருக்கும். அதை ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ப்ராடக்ட்ஸை வச்சும் பர்ஃபெக்டான ஒரு மாடியூலை வச்சும் ஸ்கீமை வச்சும் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் ஒரு அவுட்டர் ஆஸ்பெக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ கம்மிங் டு திஸ் பிளேஸ், இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸை பற்றி ஒரு பொது புத்தி என்ன சொல்கிறாங்க, இப்போ முக்கியமாக இந்த ஃப்ராட் என்ன சொல்லிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பொருளை வந்து 3 ரூபாய்க்கு வாங்கி 3000 வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். சரி மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இது ஏன் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில கம்யூனிஸ்ட் பேஸ்டு கண்ட்ரியில் கூட இந்த எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுத்து விட்டார்கள். ஏனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனால் அந்த பிஸ்னஸில் ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படிங்கிறதுல 40 to 45% விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு செய்கிறார்கள் மக்கள், கம்பெனிக்காரங்க, பிஸ்னஸ் பீப்புள். அப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மக்கள், நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பேனா ஒரு பேக்கெட் பேனா வாங்குறீங்கனால் நீங்கள் இந்த பாக்கெட் பேனாவை 1000 ரூபாய்க்கு விற்றா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும், எம்ஆர்பி அப்படிங்கிறது ப்ராப்பராக உங்கள் ரெகுலேட்டரி ஆக்ட்ன்றது இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் விற்கலாம். ஏன் இந்த 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம சொல்லுவோம் பார்க்க முடியாது. ஒரு பாட்டில் கோக்கு வந்து ஒரு பாட்டில் கோக்கு கிட்டத்தட்ட இப்போ 20 ரூபா நினைக்கிறேன், நான் ரொம்ப நாள் வச்சு குடிச்சு. 20 ரூபா கோக்கோடைய ஃபில்லிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா கூட இருக்காது. 20 பைசாலேருந்து 20 ரூபாய்க்கு அவன் ஒரு கோக்கை விற்றுக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் அந்த பாட்டில் நீங்கள் திருப்பி கொடுத்துருவான், பாட்டில் நீங்கள் வாபஸ் கொடுத்துடணும். இப்போலாம் பாட்டிலே வரதில்லை நினைக்கிறேன், ஒன்லி இது தான் நினைக்கிறேன், பிளாஸ்டிக்ஸ் தான் எல்லாமே. பாட்டில்ஸே இப்போ ரொம்ப ரேர் ஆகி போச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்பில்ட் காஸ்ட் எதுக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அடுத்தது மிக முக்கியமாக, இது 5த்தையும் விட மிக முக்கியமாக இருக்கிறது மார்க்கெட்டிங் காஸ்ட், அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரித்திக் ரோஷனையோ அமிதாப் பச்சனையோ ஐஸ்வர்யா ராயோ கூப்பிட்டு வந்து ஆட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான செலவு, அதை வந்து பல லாங்குவேஜில் டப் பண்ணுவாங்க, ஆட் ஃபிலிம் மேக்கிங்கான செலவு, அந்த ஆட்ஸை பல டிவி சேனல்ஸை போடுறதுக்கு கோடிக்கணக்கில் காசு, இதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு கோக்கோடைய ப்ராடக்டை வந்து எம்ஆர்பி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த கோக்கை எவ்வளோக்கு வேணால் விற்றுக்கலாம் அப்படிங்கிறதா நீங்கள் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் கிடையாதுன்றப்போ நம்ம நிறைய இதை பற்றி பேசலாம் மக்களே. உங்களுக்கு 2 இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டே வீடியோ நம்ம இதை பற்றி போட்டிருக்கோம், பட் ஸ்டில் நான் ரொம்ப கிளிம்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு தோசை நீங்கள் ரோடு கடையில் 10 ரூபாய்க்கு விற்கிறானுங்க, சரவண பவனில் 150 ரூபா விற்கிறாங்க,
5 ஸ்டார் ஹோட்டலில் 1500 விற்கிறாங்க. மாவு அதே தான், எண்ணெய் அதே தான், கல் அதே தான், தோசை திருப்பி அதே தான், எதுவுமே மாறல. ஆனால் ஏன் இவ்வளோ காஸ்டிங்? 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏசி போட்டிருப்பான், அங்கே வரக்கூடிய மரியாதை, அங்கே இருக்கக்கூடிய இன்பில்ட் காஸ்டிங். ஒரு தோசை சாப்பிட போகிறவன் வேறு எதுக்குமே போக மாட்டான் 5 ஸ்டார் ஹோட்டலில். ஒரு தோசை சாப்பிட்டு வர போகிறனா கூட 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னால் அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பில்டிங்கான லைட் காஸ்டிங், இபி காஸ்டிங், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை எம்ப்ளாயீஸோடைய சேலரி காஸ்டிங், எம்டியோடைய அந்த பர்டிகுலர் எம்டியோடைய பிஸ்னஸ் அது ப்ராஃபிட் காஸ்டிங், வெளியே பார்க்கிங் காஸ்டிங், அந்த காஸ்டிங், இந்த எல்லா காஸ்டிங்கும் சேர்த்து போட்டு ஒரு தோசை 1500 விற்றா மட்டும்தான் கட்டுப்படி ஆகும். அப்போ அங்கே போய் நம்ம கேட்க முடியாது. ஸோ வேர் இஸ் எம்ஆர்பி? தோசை எடுத்துக்கலாம், வேர் இஸ் எம்ஆர்பி? கிடையாது. லெட்ஸ் டேக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி மக்களே, கிராமத்தில் முடி வெட்டி ஷேவ் பண்ணால் 50 ரூபா, சிட்டியில் பண்ணால் 150 ரூபா, 160 ரூபா. அதே சிட்டியில் நீங்கள் ஒரு பெரிய சலூனில் பண்ணிங்கன்னா 300-400 ரூபா. அதே ஹேர் கட் அண்ட் அந்த ஷேவிங்கை போய் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸை பண்ணிங்கன்னால் 1500 ரூபா, 1800 ரூபா. உங்களுக்கு முடி ஒரே நம்ம முடி தான், ஒரே முடி தான், ஒரே கத்திரிக்கோள் தான், ஒரே சீப்பு தான், பட் எல்லாமே வேறு. ஏன்னா அவன் எசென்ஷியல்ஸோ டோனியன் கையோ அவனுடைய பிராண்டை வந்து ஒரு பிராண்டாக மாற்றுறதுக்குன்னு அவன் செலவு பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டை எங்கேருந்து எடுப்பான்? ஃப்ரம் அவர் ஹேர், அங்கே தான் எடுப்பான். ஸோ எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படின்ற ஒன்று இந்தியாவில் கிடையவே கிடையாது மக்களே. ஸோ நாம் அதை வச்சு நம்ம இந்த மைவி3 நிர்ணயம் பண்ணவோ மதிப்பிடவோ முடியாது. அது ரூல்ட் அவுட்டு. அடுத்தது, இப்போது ரெஃபரல் அமௌண்ட் தராங்க அப்படின்றாங்க. இப்போ ரெஃபரல் அமௌண்ட் அப்படிங்கிறது எங்கே இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மக்களே. எல்லா இண்டஸ்ட்ரி ரெஃபரல் அமௌண்ட் இருக்கிறது. நீங்கள் மெடிக்கல் எடுத்துக்கோங்க, ஒரு நார்மலான ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்புக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ரெஃபரல் அமௌண்ட் கொடுத்துட்ருக்கான் ஜிபேலாம். ஸோ இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கார், ஒரு பொருள் வாங்குறாரு, அவருக்கு கீழே ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்கு அவருக்கு ரெஃபர் பண்ணுறாருன்றப்போ அவர் அதே பொருளை வாங்குறாரு அப்படிங்கிறப்போ அதற்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு ரெஃபரல் அமௌண்ட்டாக மேலே உள்ளவர் கொடுக்குறது என்ன தப்பு இருந்துட முடியும்? என்ன தப்பு இருக்குது இந்த இடத்துல? ஸோ ரெஃபரல் அப்படிங்கிறது அகெயின்ஸ்ட் லாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் லாஃபுல். எல்லா இடத்தையும் ப்ரோக்கரேஜ் இருக்கிறது, ரெஃபரல் அமௌண்ட் இருக்கிறது. ப்ரோக்கரேஜ் எங்கே இல்லை மக்களே? ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்கு, இந்தியாவுடைய டிஃபென்ஸுக்கு ரஷ்யாவிலிருந்தோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தோ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வாங்கிறதுக்குன்னு நடுவில் ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி இருக்கும். அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேயே வாங்குறதுல பல கோடி ரூபாய் லாபம் போகுது. இதை ஓபி பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ், ரெஃபரல்ஸ். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிலேருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வாங்கிறதுக்கே அந்த ரெஃபரல்ஸ் இருக்குது, அந்த ப்ரோக்கரேஜ் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு ஆயுர்வேதிக் பொருளை வாங்குறத ப்ரோக்கரேஜ் ரெஃபரல் கொடுக்க என்ன தப்பு இருந்துட முடியும்? என்ன பிரச்சனை இருந்துட முடியும்? இஸ் இட் அன்லாஃபுல்? கிடையாது, லாஃபுல் தான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், மணி ரொட்டேஷன் ஸ்கீம் இது அப்படின்னு சில அதிமேதாவி பேசிகிட்டு இருக்குதுங்க. அதையும் பார்த்துருவோம். பிஸ்னஸில் மணி ரொட்டேஷன் இல்லாத பிஸ்னஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களே. லெட்ஸ் டேக் துணிக்கடை. ஒரு துணிக்கடையில் ஒரு துணி வந்து போடுவானுங்க. போடுறப்போ கேஷ் அண்ட் கேரி பண்ணுற அளவுக்கு இல்லை, ஒரு பெரிய கடையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் பீரியட் கொடுப்பாங்க. கிரெடிட் பீரியட் எப்போ கொடுப்பாங்கன்னால் 2 மாதம் கொடுப்பாங்க, 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த 2-3 மாதத்துக்குள்ளே அந்த துணிக்கடையில் அந்த துணியை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிருவாங்க. அதற்கு பிறகு உட்காந்து எம்ஆர்பி கால்குலேட் பண்ணுவானுங்க. அந்த ஒரு சட்டை 32 ரூபாய்க்கு வாங்கினான்னு வச்சுக்கலாம் மக்களே, அந்த சட்டையை 350 ரூபாய்க்கு விற்பாங்க துணிக்கடையில். ஏனென்றால் இதில் எல்லாமே சேரும். அவங்களுடைய இன்பில்ட் ஓவர்ஹெட் காஸ்டிங்கு, கடையோட வாடகை, கரண்ட்டு பில்லு, எம்ப்ளாயோடைய சேல்ரி, எம்டியோடைய சேல்ரி, எம்டியோடைய ப்ராஃபிட்டு, அந்த துணியோடைய அசல் காஸ்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு அமௌண்ட் விற்பாங்க. இந்த அமௌண்ட்டை வர கஸ்டமர் நம்மக்கிட்ட தள்ள கட்டுவாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு இருக்கும். மொத்தமாக கட்டிட்டு நாம் துணியை வாங்கிட்டு வருவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் ரொட்டேஷனே பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற 350 ரூபா அமௌண்ட்டை வச்சு தான் அங்கே உள்ள ஆளுங்களுக்கு சேல்ரி, கரண்ட்டு பில்லு, கடை வாடகை எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ ரொட்டேஷன் கிடையாதா இது?
மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது எந்த பிஸ்னஸில் இல்லாமல் இருக்குது? எல்லா பிஸ்னஸும் அந்த மணி ரொட்டேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு மணி மக்களே. இப்போ எங்கே ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது? இப்போ நான் சொன்ன மற்ற 3மே நம்ம கனெக்ட் பண்ணி மைவித்ரி கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. மைவித்ரி கம்பெனியை பொறுத்தளவுக்கு எம்ஆர் அதை ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டிங் இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்டிங் இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்டிங்கை மைவித்ரி ஆட்ஸில் எம்ஆர்பியில் விற்கலை, அதிகமாக விற்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, மைவித்ரி ஆட்ஸுடைய இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை இவங்களுடைய ஆப்பின் மூலியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ப்ரொமோட் செய்வதற்கும் இன்னும் 10 பேர்ட்டு அவங்க சொல்கிறதுக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று போட்டாகணுமா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறது யார்? இங்கே இருக்கக்கூடிய 65 lakh பீப்புள் மக்களே. அந்த 65 lakh பீப்புளில் ஒரு 50 lakh கழிச்சிருங்க. அவங்க வந்து ஓஎம் மெம்பர்ஸ். அவங்க மந்த்லி ஒன்ஸு ஓஎம்மாக வந்து அவங்க ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே போனால் அது ஆஃப்டர் அப்டேட்ன்ற விஷயம் இருக்குது. சரி, அவங்க ஓரம் வச்சுருங்க. மீதி உள்ள நபர்கள் இந்த 69 lakhல இவங்க சொல்கிறத போல் 9.5 லட்சம் பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஓஎம் இல்லாமல் மற்றெல்லாம் சேர்த்து 9 லட்சம் பேர் சொல்கிறாங்க. அந்த 9.5 லட்சம் பேரில் வீடியோஸை எல்லாருமே பார்க்குறாங்களா? 15%, 15% பீப்புள், அந்த 9.5 லட்சம் பேரில் 15% பீப்புள் பார்த்தா பெரிய விஷயமா? மற்றவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கேப்சா அடிக்கிறதை நம்பி இந்த பிஸ்னஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட் சேல்ஸு, ரெஃபரல் அமௌண்ட்ஸு ப்ளஸ் ரீசேல்ஸ், ரீபர்ச்சேஸ், இதில் தான் அவங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. அந்த 15% மக்கள் மட்டும்தான் இந்த கம்பெனியோடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை இவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும். சும்மா ஓசில் பார்க்க சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இந்த மாதம் வரக்கூடிய கேப்சா பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்றது தெளிவாக தெரியும். ரைட். அடுத்தது ரெஃபரல் அமௌண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ இவங்க கீழே இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இவங்களுக்கு கீழே உள்ளவர்களை இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அவங்கள இவங்களுக்கு கீழே வந்து டவுன்லைனாக ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னால் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். இவங்க அதுக்கு தான் எதுக்கு இவங்க தேவையில்லாமல் டைமையும் அவங்களோட எனர்ஜியும் செலவு பண்ணி இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும், வரணும். அண்ட் அவங்க வந்து இவங்களுக்கு கீழே இன்ட்ரெஸ்டடோட, இதையும் முக்கியமாக பார்க்கணும் மக்களே. நோபடி இஸ் கம்பல்டு. யாரையுமே கம்பல் பண்ணி சேருன்னு சொல்லவில்லை, இந்த கம்பெனி சொல்லலை. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய புதுசாக சேரக்கூடிய நபர்கள், இந்த கம்பெனி உறுப்பினராகக்கூடிய நபர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஓஎம்மாக தான் வரணுன்ற ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஓஎம்மாக வரணும், அதுக்கப்புறம் பேசிக் மெம்பர் ஆகணும், அதற்கு அப்புறம் தான் அவங்க சிஎம்மாக மாறதுலாம் அதுக்கப்புறம் தான். இந்த கம்பெனியுடைய விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிந்ததற்கு பின்பு தான் அவங்க சிஎம்மாகவே ஆக முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் தெளிவாக இருக்குது இந்த கம்பெனியில். அடுத்தவன் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒருத்தவங்க இவ்வளவு ப்ராசஸுக்கு பின் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னால் அப்போ அந்த மேலே உள்ள நபருக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் தானே. ஸோ ரெஃபரல் என்ன தப்பு தர முடியும் இந்த கம்பெனியில் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரைட். எல்லாத்துக்கும் மேலே மணி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி ரொட்டேஷன் இல்லாமல் பிஸ்னஸே கிடையாது. ஒன்லி when there is sales, there is business. மணி ரொட்டேஷன் ஹேப்பன்ஸ். அந்த பணத்தை வச்சு எல்லாருக்கும் காசு தராங்க. மக்களே இப்போது நீங்கள் லெட்ஸ் டேக் போத்தீஸ்லாம் எடுத்துக்கலாம். போத்தீஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிலிமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனியை வந்து அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் கமல்ஹாசனுக்கு முழு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே கொடுத்தா தான் நடிக்க வருவார். அதெல்லாம் வேறு கதை. ஆனால் ஆட் ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை முழுசாக ஃபஸ்ட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 30% கொடுப்பாங்க, அப்புறம் 30% கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 20% கொடுப்பாங்க, 20% கொஞ்சம் பெண்டிங் வச்சுருப்பாங்க. ஏன்னால் அவங்க ரொட்டேஷன்ஸ் காசு இருக்காது, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை பிடிசி கொடுப்பாங்க, போஸ்டட் செக் கொடுப்பாங்க. இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கும். இது ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும்தான் அது வரைக்கும். அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆட் ஏஜென்சி. ஆட் ஏஜென்சிக்கு போயிட்டீங்கன்னால் நீங்கள் ஒரு சன் டிவிக்கு ஒரு நாடகத்துக்கு ப்ரைம் டைம் 9:30 மணி to 10 மணி வரக்கூடிய அந்த ப்ரைம் டைம் நாடகத்தில்
10 செகண்ட் 10 செகண்ட்ஸ்க்கு உங்கள் ஆடு போகிறதுக்கான காஸ்டிங் 70,000 ப்ளஸ் டேக்ஸஸ். இன்றைய ரேட் வெறும் 10 செகண்ட் ஒரே வாட்டி உங்கள் ஆடை போகிறதுக்கு 70,000 ப்ளஸ் டேக்ஸஸ். அந்த பேக்கேஜ் சும்மாலாம் வர விட மாட்டாங்க. ஒரு வாட்டி போட்டால் போதெல்லாம் கிடையாது, குறைஞ்சது நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் எடுத்தாகும். அப்போ 7 lakh ப்ளஸ் டேக்ஸஸ் ஆச்சு ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுறது கூட. 2 days நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போத்தீஸ் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டே பேக்கேஜ் எடுப்பாங்க. எல்லா ப்ரைம் அண்ட் ப்ரைம் டைமில் ஷோஸ்லேயும் அவங்களுடைய ஆட்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டே பேக்கேஜ் இப்போ ஆடி மாதம் போகுது மக்களே. இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பும் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது லீஸ் மினிமம் நான் சொல்கிறேன் 10 to 15 crores வரைக்கும் அவனுடைய பிஸ்னஸ் இருக்கும் ஆட்ஸுக்கு மட்டும். இந்த 15 crores-ஐயும் கேஷ் அண்ட் கேரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, 15 crores-க்கு இவங்களுடைய அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க ஆட் ஏஜென்சிக்கு. ஆட் ஏஜென்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ரெப்புடேஷனை வச்சு அந்த பர்டிகுலர் சேனல்ஸுக்கு போத்தீஸுக்கு 10 seconds டிவிசி நம்ம சொல்லுவோம், டிவி கமர்ஷியல்ஸ், இது இத்தனை வாட்டி வரணும், இத்தனை ப்ரைம் நான் ப்ரைம் ஃபிக்ஸஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபிக்ஸஸ் போட்டு கொடுத்து அந்த ஃபிக்ஸஸை மட்டும்தான் மெயில் பண்ணுவாங்க சேனல்ஸ்க்கு. அவன் எல்லாம் எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில். கிரெடிட் பீரியடு ஒன்லி 1 month கிரெடிட் பீரியட். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும்னா அந்தந்த சேல்ஸை போட்டுருவான். ஆடி ஆஃபர் போகுது, 50% ஆஃபரு ஒன்று போட்டுருவாங்க. அதை வச்சு இந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய கூட்ஸை சேல் பண்ணி இந்த பணத்தை, ஏன்னா இப்போது அவ்வளோ 15 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா 15 கோடி ரூபாய் யார் தலை வெடிய போகுது, நம்ம தலை தான் வெடியும். நம்ம வாங்கக்கூடிய ஒரு பட்டு புடவைக்கு அந்த 5 கோடிக்கான காஸ்டிங் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம வாங்கி நம்மக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு நம்ம காசை இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காசை கனெக்ட் பண்ணி ஆட் ஏஜென்சி கொடுத்து ஆட் ஏஜென்சிக்காரன் கொண்டு போய்ட்டு அதை டிவி சேனல் கொடுத்துருவான். அப்போ ரொட்டேஷன் இல்லையாப்பா இது? இஸ் நாட் மணி ரொட்டேஷன். இது என்ன ரொட்டேஷன்? இது லாலிபாப் ரொட்டேஷனா? மணி ரொட்டேஷன் இல்லாத பிஸ்னஸே கிடையாது மக்களே. எல்லா இடங்களையும் நடந்துட்டு தான் இருக்கிறது. ஸோ இவங்கள் ஒரு மைவீத்தில் பொருள் வாங்க வராங்க, பொருள் வாங்க உள்ளே வராங்க, ஒரு லெக்காக உள்ளே வராங்க, அவங்க பொருள் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, விளம்பரம் பார்க்குறாங்க, பார்த்து அவங்க சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க கீழே 10 பேர் சேர்க்குறாங்கனால் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் தப்புன்னு எப்படியா சொல்ல முடியும்? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, மணி ரொட்டேஷன் ஸ்கீம்னா என்ன அர்த்தன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இவங்களாம் எப்பா நீ உனக்கு கீழே 10 பேர் சேரு, 10 பேர்ட்டு 1000 வாங்கு, அப்போ 10,000 ஆச்சு, நான் உனக்கு 3000 கொடுத்துட்றேன், அவனுக்கு கீழே 10 பேரை சேர சொல்லி. இந்த மாதிரி வெறும் பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த பணத்தில் அவங்க கமிஷன் வாங்கிட்டு இருந்தால் தட் இஸ் தி ஸ்கேம். இவங்க உள்ளே வராங்க, வரதுக்கு ஒரு பொருள் வாங்குறாங்க, பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஆட்ஸ் பார்க்குறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க, வேலைக்கான சம்பளத்தை வாங்குறாங்க மாதம். How it becomes money rotation scheme? சேல்ஸ் இருந்தால் தான் ரொட்டேஷன்ஸே இருக்க முடியும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே. இப்போ இந்த கம்பெனியில் ஒரு சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கின்றன ஒரு ஆயுர்வேதிக் மாத்திரைகள். அதற்கு வாங்குவதற்கு இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஜெக்டில் மிங்கிளாகி அவங்க ஆட்ஸ் பார்த்துட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்கனால் how it becomes a scam? எப்படி வருகிறது? இன்னும் சில அதிமேதாவிகளாக இருக்கிறாங்க. சார் அப்படி கீழே சேர்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க சார், சப்போஸ் எல்லாருமே சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க சார், அப்புறம் யார் சார் சேர்ப்பாங்க லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆளுன்னு கேட்குறாங்க. ரொம்ப அறிவு மேதாவிகளான ஒரு கேள்வி. நான் பதில் சொல்கிறேன் மக்களே. தமிழ்நாட்டில் மொத்தம் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் 8 crores நினைக்கிறேன், 8 கோடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 140+ கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 7.5-8 கோடி மக்களுமே மைவி3 ஆட்ஸ் மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னால் தமிழ்நாட்டுடைய ஒட்டு மொத்த கமாடிட்டி மார்க்கெட்டிங்குமே ரூல் பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுங்களா? இந்த கம்பெனி தான். சப்போஸ் இந்தியா முழுக்க 140 கோடி மக்களுமே இங்கே கீழே சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க மக்களே. அப்படி சேர்ந்துட்டாங்கனால் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கமாடிட்டி இண்டஸ்ட்ரியும் கட்டி ஆளக்கூடிய பவர் இவங்க வந்துடும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். அடுத்து இன்னொரு இது ஹைப்போதட்டிக்கல் மக்களே. பட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வரைக்கும்
மைவி3 ஆட்ஸில் 18 இயர்ஸ் ஆனவங்களை மட்டும்தான் சேர்த்துக்கிறாங்க. சப்போஸ் இவங்க சொல்கிற மாதிரி எல்லா 18+18 இயர்ஸ் ஆனவங்களும் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் மக்களே, ஒரு நாளும் ஜனத்தொகை வந்து பெருகிட்டு தான் இருக்கிறது. ஒரு நாளும் 18 இயர்ஸ் ஆகக்கூடிய யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் ஜனத்தொகை கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை அப்படி ஸ்டாப் ஆகி போச்சா? ஜனத்தொகை கூட்டிகிட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு நாளும் ஜனத்தொகை கூடுது, ஒரு நாளும் ஒரு ஜனனம் நடக்குது, ஒரு நாளும் யாரோ ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே பல ஆயிரம் மக்கள் இல்லை பல லட்சம் மக்களுக்கு 18+ இயர்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போது 18+ ஆகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக சேர போகிறாங்க. உங்களுக்கு மக்கள் எங்கெங்கே உங்களுக்கு வந்து ஸ்கேசிட்டி வந்துட போகுது? நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பலமும் மக்கள் தொகை தான், பலவீனமும் மக்கள் தொகை தான். மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஸ்கேசிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட புரியும்? ஒரு அதிமேதாவிலாம் கேட்டிருந்தது, சார் சேர்த்துட்டே போகிறாங்க சார், கடைசியாக சேர்த்து என்ன சார் அப்புறம் அடுத்த கேட்டிருந்தாங்க. கடைசியாலே கிடையாதே, எங்கேருந்து கடைசியால் இருக்க முடியும்? ஒரு நாளும் 18+ இயர்ஸ் சேர்ந்த ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்களே, அப்போ நீங்கள் எங்கே இந்த கடைசியால் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் ஒரு அதிமேதாவித்தனமான கேள்விகள். சரி, ஓகே, பதில் சொல்லுவோம், என்ன பண்ணுறது, பாவம் அவங்களுடைய அறிவுத்தன்மை அவ்வளோதான்றதை புரிஞ்சிக்க முடியுது மக்களே. சரி, அப்படியே எல்லா மேஜரானையும் கேட்டால் மனிதனான கூட போகிறாங்க. 17+ இயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 16 இயர்ஸ் எத்தனை பேர், 15 வயசு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து சேர ஆரம்பிக்கட்டும், என்ன ஆகிட போகுது மக்களே? இதை ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பல பேர் வந்து இங்கே பேசுகிறதாக சொல்கிறாங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு இதுக்குமே there will be an advertising module or element of advertising. ஜியோ முதல்ல அறிமுகப்படுத்தின சமயத்தில் ஜியோ சிம் ஃப்ரீ, டெய்லி 1 GB ஃப்ரீன்னா அது ஃப்ரீயை பார்த்து இப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பித்து போட்டு அடித்து தள்ளாங்க. இன்றைக்கி ஜியோவுடைய காஸ்டிங் எங்கே இருக்குது? இன்றைக்கி பிஎஸ்என்எல் அவ்வளோ குறைஞ்சிருக்கு ரேட்ஸ். இப்போ எல்லாம் பிஎஸ்என்எல் ஷிஃப்ட் ஆகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஒருத்தனுடைய அட்வர்டைஸிங் ஒரு எலிமெண்ட் இருக்குனால், இப்போ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு எப்போ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உடம்புக்கு நல்லது, வாங்கி யூஸ் பண்ண அவனை வரமாட்டான். நீ சம்பாதிக்க முடியும்ப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியும் வான்னா வருவான். வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அது நல்ல விஷயத்தை பார்த்து அவன் போக ஆரம்பிக்கிறான். அதில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை நமக்குமே தெரில மக்களே. இது வரைக்கும் இந்த மருந்துகளை அதை இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியோ ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கா? யாருக்காவது சொறி சிரங்கு படை வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? அப்படி இருந்தால் யூ ப்ரூவ் இட். ஏதாவது கம்போசிஷன் தப்பாக்கும் ப்ரூவ் பண்ணு. இதுவரையில் எல்லாருக்கும் உடல்நிலை சரியாயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா குணமாயிட்டு இருக்குன்றாங்க, தூக்கம் வந்திருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டு. ப்ரூவ் இட் வித் அன் எவிடன்ஸ். அப்பேற்பட்ட ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னால், நல்ல விதமாக இருக்க ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை வந்து நீ வாங்க மாட்டான். எவ்ரி கம்பெனி ஹேஸ் தேர் ஓன் மார்க்கெட்டிங் எலிமெண்ட் டு அட்வர்டைஸ். ஒரு யூஎஸ்பி இருக்கும். அந்த யூஎஸ்பியை வச்சு தான் விளம்பரம் பார்த்தால் பணம் அட்வைஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தால் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச மக்களே, இந்த ஓஎம் தூக்கி ஓரம் வச்சிட்டிங்கன்னா கூட மீதி இருக்கக்கூடிய நபர்களில் 15% மக்கள் கூட விளம்பரத்தை பார்த்து சம்பாதிக்கால் கிடையாது. இவங்களுக்கு பல இன்னும் அதுக்கு அடுத்த நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாடியூல்ஸ் இருக்கிறது. அவங்க அங்கே சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லாவே. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி இதனை தப்பு என்று கூற முடியும் மக்களே? அடுத்தது ஒரு கேள்வி. இந்த கேள்வி முக்கியமாக பதில் சொல்லணும். அதாவது இந்த கம்பெனியை ஸ்கேமு, இந்த கம்பெனி ஃபேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சில அதிமேதாவி சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எம்டி வெளியே வந்தாருன்னா 1500 கோடிக்கு மேலே சம்பளம் தரணும், எப்படி தர முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறானுங்க. அது உனக்கு என்னடா பிரச்சனை? அது கம்பெனி எம்டி வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் த இஷ்யூ ஃபார் யூ? நீ என்ன சொன்ன? இது ஸ்கேமுன்னு சொன்னேன்.
அந்த ஸ்கேமை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கேமை ப்ரூவ் பண்ணி காட்டு. ஸ்கேம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதை ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலையை தவிர, வெளியே வந்து 1500 கோடி போடணும், 2000 கோடி சம்பளம் போடணும், அது எங்கேருந்து இந்த காசு வர முடியும், எப்படி போடுவாங்கன்றதெல்லாம் கம்பெனியோட எம்டி பார்க்க வேண்டிய விஷயம். அவன் எப்படி வேணால் போடுவாங்க, உனக்கு என்ன அதை பற்றி கஷ்டம்? கம்பெனிக்கு எப்படி பணம் போடுவாங்கன்றது உன் இஷ்யூ இல்லை. நீ அந்த கம்பெனி கொடுக்கலையே, இது ஸ்கேம்னு தானே சொன்னேன். அந்த ஸ்கேம்ன்ற விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணி காட்டுறா, ஃப்ராடுன்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் சொல்கிற சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. கோவிட் டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சவனா ஸ்டோர்ஸ், போத்திஸ் எடுத்துக்கலாமே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் அவங்க எம்ப்ளாயீஸ்லாம் ஊருக்கு அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுனால் அவர்களுக்கு சம்பளம் போடணும். தெர் இஸ் நோ மணி ரொட்டேஷன். மணி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சம்பளம் போட முடியல. எல்லாருமே திணறி போயிட்டாங்க. ஏனால் இவர்கள் பார்க்கறதுக்கு வேணால் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, பெரிய வீடுன்னு வச்சுருக்கலாம் மக்களே. ஆனால் இவர்களுக்கும் ஏகப்பட்ட டெப்ட் இருக்கும். ஒரு கடையை அவங்க திறக்கிறாங்கன்னா அந்த கடையோடைய லேண்டை மட்டும்தான் இவங்க வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்க. மற்ற எல்லாமே கடன் தான். அது அம்புட்டும் கடன் தான். அப்போ அவங்களுக்கு பணம் தரணும், வெண்டாஸ்க்கு பணம் தரணும், அவன் பணம் கேட்குறான். இப்படி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இந்த சமயத்தை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அனைவருக்கும் ஒரு 30 to 35% மட்டும் சேலரி போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஏன்னா கோவிட் எப்போ லாக்டவுன் முடியும்னு தெரியல, எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. இப்படி ரீஓப்பன் பண்ணாலுமே எந்தளவுக்கு ஜனம் வரும்னு தெரில. ஸ்தம்பிச்சு போயிடுச்சு டோட்டல் மார்க்கெட். இவ்வளவு சிக்கலை சந்தித்து வந்தாங்க. இன்றைக்கி யாருமே கம்பெனி ரன் பண்ணலையா, ஷாப் ரன் பண்ணலையா, ஆல்ரெடி சேல்ஸ் போடலையா? கிட்டத்தட்ட இந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே, கேஒய்சி அப்டேட்ஸ் இருந்த அந்த சமயத்தில், அதாவது என்னென்னால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்லலாம், ஒரு எதிர்பாராத சம்பவம் சொல்லலாம். நல்லா போய்ட்டுருக்க கம்பெனி எவ்வளோதான் வந்து புகார் கொடுத்துட்டு தயத்த குதிச்சுட்டு இருந்தாலுமே இந்த கம்பெனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி வெர்ச்சுவலாக ஒரு ஆப்புக்குள்ளே வேலெட் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கேஒய்சி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு பக்கம் பேடிஎம் அடி வாங்குது, ஒரு பக்கம் உங்கள் சேனலோடைய உங்கள் ஆப்பும் அடி வாங்குது. பேடிஎம்மை ஒன்றுமே செய்ய முடியல. அவன் இன்னுமே நீங்கள் பேடிஎம் லாகின் பண்ணால் வந்து அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் மைவித் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சம்பளம் போடுறதுனால இவங்க ரைட்டராக நின்ட்டாங்க. கேஒய்சி ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஸோ கேஒய்சி பண்ணுறாங்க. கேஒய்சி பண்ண சமயத்துலேயும் அவங்க எந்த விதமான மணி இன்ஃப்ளோவுமே கம்பெனிக்கு அவங்க வாங்கலை. அடுத்த கேஒய்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஒய்சி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே தெர் இஸ் அ கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் சமயம். ஸோ வெயிட் பண்ணுறாங்க. ஆஸ் யுவர் எம்டி செட், ஜூன் 4 இருந்து ஓஎம்க்கு, பேசிக் மெம்பர்ஸுக்கு, அதுக்கு மேலே உள்ள நபர்கள்லாம் வந்து ஸ்லோவாக பணம் போட ஆரம்பிச்சிட்டார். ஜூலை 4 அவர் போய் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அவர் பணம் போட்டு தான் இருந்தார். அதே மாதிரி சரண்டர் ஆகிட்டார். இப்போ சரண்டர் ஆகி ஜெயிலில் 1 மாதமாக இருக்கார். வந்தும் பணம் போட போகிறாரு. அவர் பணம் போடுறாரு, பணம் போடல, அவர் எப்படி போடுவார், என்ன மாதிரி இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியை ஓனருக்கு உள்ளிக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கும் இதே ஸ்கேமுன்னு சொல்லக்கூடிய ஃப்ராடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இது வரைக்கும் அவர் பணம் போடாமல் ஏமாற்றிருக்காரா, இல்லை இந்த கம்பெனி ஸ்கேமான கம்பெனியான்றதை மட்டும்தான் நீங்கள் கேஸே தவிர அது கேஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சில பேர் கண் எங்கே உறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க, இல்லை ப்ராடக்ட்ஸை நிறைய அமௌண்ட் கொடுத்து விற்கிறாங்க. இதெல்லாம் அவன் கண்ணு உறுத்திக்கிட்டு இருக்க பாருங்கள் மக்களே. இது எல்லாத்தையும் விட ஒரு ஆப் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதா இவங்களுக்கு சுத்தமாக தெரியல மக்களே. ஒன்று சொல்கிற மக்களே, அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நாங்கள் 2 ஆஸ்பெக்ட் சொல்லுவோம். அதாவது தெர் இஸ் சம்திங் கால்டு கனெக்டிவ் மீடியம் அண்ட் டைரக்டிவ் மீடியம். நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்க, பேப்பரை வந்து இப்போ உங்கள் பேப்பரில் நீங்கள் ஆடு கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலி ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மக்களே. பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் இருக்கும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றதை டைட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பாலிட்டிக்ஸோ இல்லை இந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக ஃபஸ்ட் பேஜில் வரும், 8 காலத்தில் வரும். இந்த 8 கால பேஜ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தனியாக தொக்கா நிற்கும்.
அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விளம்பரம், இந்த பக்கம் ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. சில டைம் ரெண்டையுமே சேர்த்து ஒரே ஆளாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பவர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் ஜாக்கெட்டில் ஒரே ஒரு பேஜ், நான் சொல்கிறது ஒரு பேஜ், நாட் ஒன் பேப்பர், 2 பேஜ் வந்துடும். ஒரே ஒரு பேஜ் விளம்பரம் தி ஹிந்துலேயோ டிஒய் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குறீங்க அப்படின்னால் அந்த பவர் ஜாக்கெட் 1 பேஜ் ஆட் அப்படிங்கிறது விச் இஸ் ரேட்டிங் அரவுண்ட் 92 lakh rupees. தசுத்த மக்களே, 92 லட்சம் ரூபாய், 92 lakhs நாட் 1000, 92 லட்சம் ரூபாய் ஒரு பேஜ் பவர் ஜாக்கெட்டுக்கு செலவு பண்ணுவாங்க கம்பெனிஸ். அவ்வளவு காஸ்ட்லி அந்த ஆடு. ஓகே, இப்போது பேப்பரில் நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க, டிவியில் விளம்பரம் கொடுக்குறீங்க, எஃப்எம்மில் விளம்பரம் கொடுக்குறீங்க, இல்லை இந்த இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா இது எல்லாமே விச் இஸ் கால்டு கனெக்டிவ் மீடியம். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, B2Cன்பாங்க, பிஸ்னஸ் கன்சியூமர். கன்சியூமருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அதில் ஒரு பொருளை வந்து கன்சியூமர்கிட்ட ஒரு ஆசையை தூண்டணும். சார் போத்தீஸ் போனீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் சார், செம்மையாக இருக்குது சார்னு அவன் ஆசையை தூண்டணும். ஸோ கன்சியூமருடைய தேவை இருக்கோ இல்லையோ அந்த கன்சியூமருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவனுடைய இந்த ஆஃபரை காமிச்சு அவனை கனெக்ட் பண்ண வைக்கணும். ஸோ கன்சியூமர் இந்த பிஸ்னஸ்மேன் கூட கனெக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு குட்டி மீடியம் தான் அந்த பேப்பர் விளம்பரம், டிவி ஆட்ஸ், எஃப்எம் ஆட்ஸ் எல்லாமே கனெக்டிவ் மீடியம் சொல்லுவோம். These are connective mediums. In fact, Amazon, Flipkart எல்லாமே connective medium தான். இப்போ coming to the other aspect of advertising, it is called directive medium. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, B2C எடுத்துக்கலாம், business to consumer. கன்சியூமர் கிட்ட நீ இந்த பொருளை இப்போ வாங்கிட்டேன்னா, உனக்கு தேவைப்படுது, நீ வாங்கிட்டேன்னா உனக்கு இவ்வளவு கேஷ்பேக் இருக்குது, உனக்கு இது ஒரு குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து உனக்கு ஃபாரின் ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை வாங்க வைப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டுறதுன்றதை தாண்டி ஒரு கம்பல்ஷன் கொண்டு வரலாம், இல்லை தேவைன்றதை அவனோட க்யூரியாசிட்டி கொண்டு வரலாம். க்யூரியாசிட்டி இஸ் த பெஸ்ட் வேர்ட் மக்களே. இப்போ இவனுக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருளை தேடி அவன் போக வேண்டாம், அந்த பொருளுக்கான ஆஃபரோடு அவனுக்கு கையில் வந்துடுச்சு, பொருளை தேடி போக வேண்டாம், பொருளுக்கு ஆஃபரோட கையில் வந்துருச்சு அப்படின்னு டைரக்ட் பண்ணி விடுறது தான் டைரக்டிவ் மீடியம். ஸோ இப்போ இந்த மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட 69 people இருக்கிறாங்க, லேக் பீப்புள் இருக்கிறாங்க. அதில் 9.5 லட்சம் பேர் அந்த ஆப்பில் பர்ச்சேசஸாக இருக்கிறாங்க. அப்படின்னால் 9.5 லட்சம் டைரக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மக்களே. அந்த ஆப்பை அவங்க டெவலப் பண்ண நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் மக்களே, எல்லாருக்குமே ஆஸ் அ டைரக்டிவ் மீடியத்தில் நீங்கள் கொண்டு போய் ஒரு விஷயத்தை பொருளை போடுறீங்க. டூத் ப்ரஷ்ஷு வேணும், பேஸ்ட்டு வேணும், சோப்பு வேணும், வீட்டில் வந்து மிளகாப்பொடி, காரப்பொடி, இது அசஃபோரிடா விச் இஸ் கால்டு பெருங்காயம்லாம் வேணும். இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள். இந்த பொருளை நீ அவங்ககிட்ட டைரக்டிவ் மீடியமாக கொண்டு போய் நிப்பாட்டி, எப்பா 9 லட்சம் பேர் இருக்க, இந்த பெருங்காய டப்பா வாங்கிக்க, 100 ரூபா பெருங்காய டப்பா உங்களுக்குன்னு நான் வந்து 50% ரிடக்ஷனில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மைவி3 ஆட்ஸை ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண வச்சுக்கோ மக்களே. அந்த கம்பெனிக்கு நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னால் அந்த 50 ரூபா ப்ராஃபிட்டில் 30 ரூபாயே அப்படிங்கிறத இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கே அவங்க திருப்பி தராங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே. எப்போ எத்தனை பேர் வாங்க போகிறீங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய மேலே உள்ள அப்ளைனருக்கு ஒரு அமௌண்ட்டு போகும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வருன்ற மாதிரி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே. மீதி உள்ள 20%ல் இவங்க ஒரு பக்கம் இவங்க ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க, இன்னொரு ப்ராஃபிட் பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து ஃபாரின் ட்ரிப் அனுமதி வச்சுக்கோங்க. அந்த ஃபாரின் ட்ரிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் மக்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினா வச்சுக்க மக்களே. 10 லட்சம் மக்கள் வாங்குகிறாங்க. ஒரே ஒரு ப்ராடக்டில் வெறும் 10 ரூபா தான் லாபம் கம்பெனிக்குன்னா கூட 10 லட்சம் இன்ட்டு 10 ரூபா 1 கோடி ரூபாய்ச்சு. ஒரு 100 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு அந்த கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மைவி3 கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மைவி3 கம்பெனி இந்த 50 ரூபா பொருளுக்கு 30 ரூபா அவங்க பிரித்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 ரூபாய் இருக்குது. 20 ரூபாயில் 10 ரூபாயை உங்களுடைய டூருக்கு வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
மீதி 10 ரூபாய் இருக்குனால் அந்த 10 ரூபாய் மட்டும்தான் கம்பெனிக்கு லாபம்னா கூட அந்த 10 ரூபாய் இன்ட்டு 10 லட்ச ரூபாய் 10 லட்சம் மக்கள்னு போட்டால் 1 கோடி ரூபாய் ஆச்சு ஒரே ஒரு பெருங்காய டப்பாக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இல்லை தேவைப்படுகிற விஷயங்களுக்கும் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் செல்லிங் ஆப்பு இல்லை கன்ஃபார்ம் பையிங் ஆப்பு அப்படிங்கிற பேர் வந்துடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பிஸ்னஸ்மேன் உள்ளே வருவாங்க, வந்து அவங்களோட பொருளை இங்கே விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லை ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை ஆட் கொடுப்பாங்க, ஸ்ட்ரிப் ஆட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி நிறைய பிஸ்னஸ் மாடலுக்கான அடுத்தடுத்த ஒரு லெவல்ஸ் போக வாய்ப்பு இருக்க மக்களே ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கனாலே. ஸோ மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு ஆப்புப்பா, விளம்பரம் பார்த்தா காசு வருதான்ப்பா அப்படிங்கிற ஒரு சில்லறத்தனமான ஒரு ரொம்ப குரூக்கட் மைண்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை மக்களே. இதில் ப்ராடாக பார்த்தால் ஒரு வைடர் ஆங்கிளில் பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. அதை நோக்கி இவங்கெல்லாம் பயணம் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி பயணம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் நடுவில் இந்த மாதிரி வந்து தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணி எந்த விதமான அடிப்படை நாலேஜும் இல்லாமல் எவனோ ஒருத்தவனுக்கு, ஏன்னால் இவ்வளோ பெரிய புக்லெட் அடித்து உட்காந்துக்கிட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணுறானால் அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் மக்களே, ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, குழந்தைங்க இதை பக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை வெட்டி இல்லாத அந்த நபராக இருக்கணும், ஃப்ராடாக இருக்கணும், இல்லை எவனுக்கோ ஒருத்தனுக்கு வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும் பணத்துக்காக, இல்லை இவனுக்கு பெனிஃபிட் ஏதோ பெருசாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்க தெரியுது. இந்த 3 விஷயத்திற்காக மட்டுமே இப்படி ஒரு தப்பான பிம்பத்தை ஏற்படுத்தி ரெடி பண்ணிட்டுருக்கிறான். இவன் போட்டிருக்கான் பாருங்கள் மக்களே இந்த பக்கங்களில். இதெல்லாம் நம்ம டீகோட் அடுத்த வீடியோஸை பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுற மக்களே, ஒரு பான்சி ஸ்கீமோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடோ இல்லை ஃபினான்ஷியல் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸோ இல்லை நீங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தால் இத்தனை வருஷத்தில் இத்தனை லட்சம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போகஸ் ஃபால்ஸ் ப்ரொபகேஷன்ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கேம்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீ 1 லட்சம் போடு, 1 லட்சம் கொடுத்தவங்க கேட்குறாங்களா, சொல்கிறாங்களா இந்த கம்பெனியில்? கிடையாது. நீ 1.25 லட்சம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எப்படி இது வந்து ஸ்கேம்ன்றது வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்குமே வந்து விசித்திரமாக இருக்குது மக்களே. விசித்திரப்பட ஒன்றுமே இப்போ யோசிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவனுக்கோ ஒருத்தனுக்கு வாங்குகிற காசுக்காக இவன் கூவிகிட்டு இருக்கான்றது தெளிவாக தெரியுது. நம்ம இன்னும் கேட்குறோம் மக்களே, 60 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அவங்ககிட்ட வந்து காசு வந்திருக்கு அன்அக்கௌண்டடாக. அந்த 60 லட்ச ரூபாயில் அவன் 2 இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்கான், கடை எடுத்திருக்கான், இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் ப்ரோசோன் மாலில் மட்டும் 25 lakh rupeesக்கு வந்து அவன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதிலே கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் அவன் சொல்லானே, ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை வச்சு நாம் இவனுக்கு எவன்லாம் காசு கொடுத்தான், யாரெல்லாம் காசு கொடுத்தான்றதை நம்மளால் ஈஸியாக வந்து கிராஃப் பண்ணுற முடியும். அப்படி இல்லைனால் இவன் கேட்டான் பாருங்கள் மக்களே, போலீஸ்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டிருந்தான். நாம் அதை ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் அதை வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடுடைய உயிருக்கு ஆபத்திற்கு அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் சப்போஸ் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவனுக்கு வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய இசட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இவன் எங்கெங்கே போகிறான், யாரை மீட் பண்ணுறான், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிகிட்ருக்கான், யார்கிட்ட பேசுகிறான், என்னென்ன மாதிரி கான்டெக்ட்ஸ் வச்சுட்ருக்கிறான், எங்கெங்கே போகிறான்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ரொம்ப ஈஸியாக கறந்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் மக்களே. அதற்கும் வழியில்லாமல் இருக்கிறது மக்களே. ஸோ கறக்க பார்ப்போம், நிச்சயம் கறந்துட முடியும் கூடிய விரைவில். நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.